வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து சூப்பரான டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து லெமன் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எதுக்கு வேணாலும் வந்து சைட் டிஷ்ஷாக கொடுத்துடலாம். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதோட எண்ட்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து தோலை வந்து நல்லா சீவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 2 வாழைக்காயும் நான் வந்து நல்லா தோல் சீவிட்டு நல்லா தண்ணியில் அலசி எடுத்துட்டேன். ஸோ இப்போ இது வந்து நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவு கொஞ்சம் மெலிசாவே கட் பண்ணிக்கினா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மொத்த வாழைக்காயும் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ வாங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் வெறும் மல்லித்தூள், மிளகாத்தூள் தனித்தனியாக சேர்த்துக்கலாம். கூட சீரகத்தூள் சேர்த்துங்க. அப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட பைண்டிங்க்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்கான பேஸ்ட் மாதிரி மாற்றிக்கலாம். அதை பாருங்க, மசாலாலாம் வந்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய்லாம் இதில் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் வந்து நல்லா கலந்து விடலாம். ஸோ கலந்து நல்லா மசாலாலாம் எல்லாத்து மேலேயும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், நம்ம வாழைக்காய் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாலாம் வந்து ஈவனாக வந்து கோட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொஞ்சம் நல்லா ஊற விட்டுடலாம். ஸோ அதோட உப்பு காரம் வந்து நல்லா காயில் இறங்கிட்டோம்னா இப்போ வந்து நம்ம வாழைக்காய் வந்து வறுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு சூடான தோசைக்கல்லில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். ஸோ நம்ம ரொம்ப எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம வாழைக்காய் வந்து ஒன்றா அப்படியே வந்து இது மேலே வந்து பரப்பி வச்சுக்கலாம். வாழைக்காய் வறுப்படும் போதே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து நம்ம அப்படியே வந்து உருவி அது மேலே போட்டுடலாம். ஸோ கருவேப்பிலை வாசனையும் வந்து கொஞ்சம் நல்லா கம்முன்னு இருக்கும். ஸோ இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷம் வந்து ஒரு சைடு ஃப்ரை ஆகட்டும் விட்டுடலாம். ஒரு 3-4 நிமிஷம் கழிச்சு ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும். அப்புறமா வந்து அதை நம்ம வந்து திருப்பி போட்டு இன்னொரு சைடு வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், சென்டரில் இருக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் சைஸில் இருக்கலாம் வந்து உள்ளே பண்ணிக்கலாம். வெளி பக்கமாக இருக்கிறதுலாம் சென்டரில் தள்ளிட்டு இப்போ வந்து சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு இதுவும் வந்து ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இது ரொம்ப டைம் எடுக்காது. நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு பேட்ச் வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இதுவும் நல்லா வறுபட்டுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான நம்மளுக்கு வந்து வாழைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. குழந்தைங்களுக்கு சைட் டிஷ் வச்சு கொடுக்கலாம். அவங்களும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.